Hi everyone, welcome to my channel. 10th grade la first chapter நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Exercise 1.3 ல இருந்து 8th problem நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். So for a function f is defined by f of x equal to 3x minus 3 minus 2x ன்னு சொல்லி function கொடுத்தாச்சு. Find x find பண்ணோம் such that f of x square equal to f of x whole square. இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது x வேல்யூ என்னவா இருக்கும்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகேங்களா? சோ எப்படி பார்க்கலாம்? கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x equal to 3 minus 2x. ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது f of x square equal to f of x whole square. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா f of x square இருக்கு. அப்போ அந்த ஃபங்க்ஷன்ல x எங்க இருக்கோ அங்கெல்லாம் x square ன்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். 3 minus 2x இருக்கு. அப்போ x ஸ்கொயரா மாறிடும். x ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே போய் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ f of x அப்படியே எடுத்து எழுதிட்டு 3 minus 2x ன்னு எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ 3 minus 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு a minus b ஃபார்மில் இருக்குது. போய் a ஸ்கொயர் வந்து 9 minus 12x plus 4x ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் காமன் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து எழுதிடலாம். இப்போ காமன் டேர்ம்ஸ் என்ன வரும்? 4x ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வரும், இந்த 3 வந்து இந்த சைடு வந்துடும். ஓகேங்களா? இப்போ minus 4x square minus 2x square equal to 9 minus 3 minus 12x. Okay, so the minus 4 minus 2 பண்ணோம்னா minus 6x square, 9 minus 3 வந்து 6 minus 12x. இப்போ டிகிரி வைஸ் எழுதுறோம். ஓகேங்களா? டிகிரி வைஸ் எழுதும்போது 6x square minus 12x plus 6 equal to 0. இப்போ divided by 6 பண்ணோம்னா x square minus 2x plus 1. ஓகேங்களா? இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x minus 1 whole ஸ்கொயரில் இருக்கு equal to 0. இந்த ரிமைனிங் வந்து நான் இங்கே எழுதுறேன். x minus 1 whole square equal to 0னா அப்போ x minus 1 equal to 0. அப்போ x equal to 1. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 9th ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 9th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா a plane is flying at a speed of 500 km per hourல அது ஃப்ளை பண்ணிட்டு இருக்கு. இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா distance, express the distance d traveled by the plane as a function of time t in hours சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது வந்து ஃபங்க்ஷனாக இருக்கணும். என்ன டேர்ம் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டைமுன்ற டி டேர்மை யூஸ் பண்ணி அது ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் வந்து 500 km/h இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு டீன்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது ஸ்பீட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். எஸ் இன்ட்டு டி ஈக்குவல் டு டி. எஸ்டிடி, நம்ம எஸ்டிடி ஃபோன் பண்ணியிருப்போம்ல அந்த மாதிரி தான். எஸ்டிடின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா மறக்கவே மறக்காது. ஸோ எஸ்டி ஈக்குவல் டு டி. ஓகேங்களா? ஸ்பீட் என்ன இங்கே 500 இன்ட்டு டி வந்து டி கொடுத்துருக்காங்க. டைம் வந்து டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் தான் இருக்குது. ஸோ டி. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து ஃபங்க்ஷன். இப்போது டி வந்து ஸ்மால் டி, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 500 டி. ஓகே, ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனாக நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் அவங்க எழுத சொல்லியிருந்தாங்க கொஷினில். ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.